சாட்சி கையெழுத்து என நம்பிய முதியவர் பெயரில் 19 லட்சம் கடன். 73 வயது ஊனமுற்ற மூதாட்டரை ரோட்டில் அமர வைத்த கனரா வங்கி ஊழியர்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கொடுவாய் பகுதியைச் சேர்ந்த காஞ்சிபுரத்தில் வசித்து வருபவர் தங்கராஜ். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு வசந்தபவன் என்ற வீட்டை கட்டி தனது மனைவியுடன் அமைதியாக வாழ்ந்து வந்தார். 1989ஆம் ஆண்டு ஏற்பட்ட சாலை விபத்தில் தனது இடது காலினை இழந்த இவர் வீல் சேரில் தான் அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த நண்பர் சோமசுந்தரம் 2024ஆம் ஆண்டு கொடுவாய் கனரா வங்கியில் 19 லட்சம் கடன் பெற்றார். கடன் பெறும்போது சாட்சி கையெழுத்து தேவை என வங்கி ஊழியர்கள் தெரிவித்த நிலையில் சோமசுந்தரம் தங்கராஜை காரில் அழைத்து சென்று, நான் தான் லோன் வாங்குகிறேன், நீங்க சாட்சி கையெழுத்து மட்டும் போடுங்க, முறையாக கடனை கட்டிடுவேன் என நைசாக பேசி கையெழுத்து பெற்றார். நண்பரை நம்பிய தங்கராஜ் ஆவணங்களில் உள்ள விவரங்களை வாசிக்காமலேயே சாட்சி கையெழுத்து என்ற எண்ணத்தில் கையெழுத்திட்டார். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக கடனுக்கான வட்டி அசல் எதுவும் செலுத்தப்படாத நிலையில் தங்கராஜின் வாழ்க்கையில் பேரடி விழுந்தது. வங்கி ஊழியர்கள் காவல்துறையின் திடீரென தங்கராஜின் வீட்டுக்கு வந்து 2024ஆம் ஆண்டு உங்கள் பெயரில் வாங்கிய கடனை உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டும், இல்லையெனில் வீடு ஜப்தி செய்யப்படும் என தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தங்கராஜ், நான் எந்த கடனும் வாங்கலை, என் நண்பருக்கு சாட்சி கையெழுத்து மட்டும் போட்டேன், பணம் வேண்டுமென்றால் லோன் வாங்கிய சோமசுந்தரத்திடமே கேளுங்கள் என கண்ணீருடன் தெரிவித்தார். ஆனால் வங்கி ஊழியர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் கடன் உங்கள் பெயரில் தான் உள்ளது என கூறி 73 வயது ஊனமுற்ற தங்கராஜை இழுத்து வீட்டின் வெளியே ரோட்டில் அமர வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவரது மனைவியை தரக்குறையான வார்த்தைகளால் திட்டியதுடன் வீட்டை பூட்டி சீல் வைத்து மின்சார இணைப்பையும் துண்டித்துவிட்டு சென்றனர். இதனால் செய்வதறியாமல் திகைத்த தங்கராஜ் வீல் சேரில் ரோட்டோரம் அமர்ந்தபடி, ஐயா, நான் இத்தனை லட்சம் கடன் வாங்கலை, சாப்பிட மருந்து கூட எடுத்துக்க முடியல, எனக்கு சர்க்கரை, பிரஷர், பல நோய்கள் இருக்கு, என் மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை, எங்களை நடுத்தருவில் அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க, யாரிடம் நியாயம் கேட்கறது என கதறி எழுதார். மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை நடத்தி தன்னை ஏமாற்றிய சோமசுந்தரத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் தாராபுரம் கொடுவாய் பகுதியில் மாலை 6 மணி முதல் காலை 9 மணி வரை கடும் பனிப்பொழிவு நிலவி வரும் நிலையில் போர்வை, பெட்ஷீட் கூட இன்றி முதிய தம்பதியினர் குளிரில் நடுங்கியபடி ரோட்டோரம் அமர்ந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் வேதனையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. சொல்லுங்கய்யா, உங்களை யார் இங்கே போட்டிருக்கா, எதுக்காண்டி இங்கே இருக்கீங்க? இப்போ எதுக்காண்டி இந்த இடத்துல இருக்கீங்க? செக்யூரிட்டியாக போட்டிருக்காங்க. எதுக்காண்டி செக்யூரிட்டியாக போட்டிருக்காங்க? உங்களே காவல் தானே. காவலுக்கு தான். உங்களை யார் நியமிச்சா? செக்யூரிட்டி ஆஃபீஸ், செக்யூரிட்டி ஆஃபீஸ். அது எதுக்காண்டி உங்களுக்கு இது பண்ணிக்கிறேன் இங்கே போட்டாங்க. இல்லை, உங்களை எதுக்காண்டி உங்களையே இங்கே போட்டிருக்காங்க? காவல். அது காவல் தான். யாருக்காண்டி காவலுக்கு போட்டிருக்காங்க? காவல் எனக்கு தெரியாது, நான் இன்னும் ஜாயின் பண்ணி வைக்கிறேன். இல்லைங்க, யார் சொல்லி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? செக்யூரிட்டி ஆஃபீஸ். சரி, ஐடி கார்டு வச்சிருக்கீங்களா?